வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நெக்கோட அளவு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நெக்கு ரொம்ப விரிஞ்சு போகாமல் கரெக்டான அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் நமக்கு போடுறதுக்கும் திருப்தியாக இருக்கும். இப்போ ரொம்ப பெருசாக நமக்கு நெக்கோட அகலத்தை நம்ம அதிகப்படுத்தி தைக்கணும் அப்படின்ட்டு தைச்சதுக்கப்புறம் அந்த நெக்கு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போயிடும் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம தூக்கி போடாமல் ஒரு நல்ல ப்ளவுஸாக இருக்கும். இப்போ பட்டு சரிக்கெல்லாம் கூட அந்த மாதிரி நெக்கு அகலமாக நிறைய பேர் போட்டிருக்கிறத பார்த்துட்டு நமக்கும் அந்த மாதிரி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையில் நிறைய பேர் தைக்கிறாங்க. அது சிலவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா முதுகு பாகம் அகலமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி போடும்போது செட் ஆகும். அதே சமயம் கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் நெக்கு அகலமாக இருந்தது அப்படின்னா லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமே, நம்ம இப்போ என்ன பண்ண இந்த ப்ளவுஸ் நம்ம இதை இனி யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது? அந்த ப்ளவுஸை இப்போது ரவுண்டு நெக் ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டில் தைச்சிருப்பாங்க. அதை இன்னும் நம்ம அழகாக ஒரு மாடல் ப்ளவுஸாக நம்ம மாற்றலாம். நெக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை சிறுசாக்கி அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் 2 ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கரெக்டான அளவுள்ள ப்ளவுஸ். இது கொஞ்சம் நெக்கு அகலமாக போயிடுச்சு, கொஞ்சம் உயரமும் அதிகமாக இருக்குது. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு எவ்வளோ அளவு நம்ம சிறுசாக்குனா நமக்கு சரியாக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே அவங்களோட ப்ளவுஸ் அப்படிங்கும்போது உயரம் எல்லாமே சரியாக வரும். இந்த மாதிரி ரெண்டாக அந்த ஷோல்டர் பகுதியில் நீங்கள் மடித்து வைங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு நெக்கு பகுதியிலையும் இப்படி கரெக்டாக அந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த ப்ளவுஸையும் வைக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் நெக்கு பெருசாக போன ப்ளவுஸ். இது கரெக்டான அளவில் உள்ள ப்ளவுஸ். இப்போ இதை தான் நம்ம சரி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு சரி பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மாதிரி கிளாத்து, இந்த மாதிரி கிளாத்து கிடைக்காது அப்படின்னா நீங்கள் கோல்டு கலர் கிளாத்து எல்லா ப்ளவுஸுக்குமே செட் ஆகும். அந்த மாதிரி கிளாத்தை வச்சு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் ரெடி ஆகிரும். அதுக்கு ஒரு லேஸ் இருந்தால் போதும். இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் கலர் வர்ற மாதிரி கிளாத் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு லேஸும் கோல்டு கலர் கிளாத்தும் இருந்தாலும் போதுமானது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிளாத் இருந்தது, நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கோல்டு கலர் டிஷ்யூ கிளாத்து. இப்போ இது ரெண்டும் வச்சு தான் நம்ம இந்த கழுத்தை நம்ம சரி பண்ண போகிறோம். இப்போ இது பார்க்கலாம். இப்போ இது ரெண்டாக மடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அளவையும் பாருங்கள், இந்த அளவையும் பாருங்கள். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ இதை வச்சு பார்ப்போம். இதுக்கு மேலே வைக்கிறேன். மேலே வைக்கும்போது பாருங்கள், இது உயரம் எல்லாமே இது ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு, இதுதான் பேக் சைடு உள்ள அளவு இருக்குது. முதுகு பாகம் உயரம் எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் இந்த நெக்கோட உயரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இது வந்துருச்சு. அதனால் இந்த நெக்கும் கொஞ்சம் அகலமாக இது கட் பண்ண ப்ளவுஸு. அதனால் இந்த உயரத்தை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அகலத்தையும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணுற மாதிரி அதில் நம்ம பேட்ச் ஒர்க் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். ஏன்னா இது நல்ல ப்ளவுஸாக இருக்குது, நமக்கு தூக்கி போடவும் முடியாது. இதோட அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த முதுகு பாகம் அளவை விட இந்த ப்ளவுஸோட அளவு நெக்கு மேலே ஏறி இருக்குது பார்த்தீங்களா? இது நமக்கு இன்னும் 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்செல்லாம் கூட நீங்கள் இந்த நெக்கோட உயரத்தை அதிகப்படுத்தணும். இந்த சைடில் நம்ம அதிகப்படுத்தணும். 1.25 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா சரியாக வரும். 1.25 இன்ச் அளவில் இந்த நெக்கோட உயரத்தை நம்ம அதிகப்படுத்தணும். அப்போ அதிகப்படுத்தணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நெக்கு நம்ம சும்மா இந்த மாதிரி இப்படியே நம்ம வச்சுக்கிட்டு அந்த நெக்கு பகுதியில் 1.25 இன்ச்சுக்கு எடுத்து இந்த ரவுண்டு ஷேப்புக்கு நீங்கள் தைச்சிட்டோம் அப்படின்னா இது சும்மா நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த நெக்கு இந்த மாதிரி விரிவாக இருக்கும். இந்த அகலத்துக்கு நம்ம கிளாத்து கட் பண்ணக்கூடாது. நம்ம பொதுவாக நெக்கோட அகலம் எவ்வளோ கட் பண்ணுவோம்? 2.5 இன்ச்சு, தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச்சு அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம கட் பண்ணுவோம். அந்த மாதிரி உள்ள அளவில் இந்த உயரம் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் நமக்கு ஜாயிண்ட் ஆக்குற அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு நான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இது சின்ன சைஸு கோல்டு கலர் கிளாத் எடுத்துருக்கிறேன். இதில் 2 விதமான நெக்கு மாடல் நான் உங்களுக்கு பண்ண சொல்லி கொடுக்குறேன். நிறைய மாடல் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் 2 மாடல் நம்ம பார்க்கலாம். இப்போ இது சின்ன பீஸ் இருக்குது, இது ரெண்டாக மடிக்கிறேன். ரெண்டாக மடிச்சுட்டு இந்த அகலம் ஒரு 3.5 இன்ச்சு 3.25 இன்ச்சு அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. நீளம் இது அதிகமாக தான் இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு நான் தைக்கும்போது அந்த அளவுகள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டாக கட் பண்ணிடலாம். 2 பீஸ் இருக்குது. இப்போ இந்த கலர்லேயும் கோல்டு கலர்லேயும் நம்ம ஸ்கொயர் பீசஸ் 2 கட் பண்ணி வச்சிடலாம்.
உத்தேசமாக நீங்கள் கட் பண்ணாலே போதும். இந்த அளவு வந்து 4 இன்ச் அளவு இருக்குது. இதே மாதிரி கோல்டு கலர் கிளாத்லேயும் ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தைக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு மாடல் நம்ம தைக்கலாம். இப்போ இந்த பீஸை 2ஆக மடித்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். ரெண்டு பீஸுமே தனித்தனியாக இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி வைங்க. அப்புறம் இந்த 3 பீஸுமே முக்கோண ஷேப்பில் தைக்கலாம். 2ஆக மடிங்க, அதை இன்னும் 2ஆக மடிங்க, முக்கோண ஷேப்பில் வரும். அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 3ஐயும் சேர்ந்த மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். 4 இன்ச்சு இடைவெளி இருக்கிற மாதிரி 3 பீஸும் அடுத்தடுத்து வச்சு சேர்த்து வச்சு ஒரு தையல் அப்படியே தைச்சிருங்க. தைச்சாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் எடுக்கலாம். ப்ளவுஸோட முதுகு பாகத்தில் நம்ம அடையாளப்படுத்தணும். ஷோல்டர் பகுதியில் 2ஆக மடித்து அப்படியே நெக்கு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு முதுகு பாகம் சென்டரில் அடையாளப்படுத்தி விடலாம். இப்போ 2 பீஸ் நம்ம தனித்தனியாக நீள பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கோம் பாருங்கள். அதை ஒரு பீஸ் எடுத்து கரெக்டாக அந்த மடிப்பு பாகம் மேலே இருக்கிற மாதிரி சென்டரில் இருந்து சைடில் கிராஸில் வர்ற மாதிரி அந்த சைடில் வரக்கூடிய உயரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வைக்கலாம். வச்சுட்டு நம்ம அந்த முதுகு பாகம் சென்டரில் இருந்து சைடில் அந்த பீஸ் வந்திருக்கக்கூடிய அளவை நம்ம பார்க்கணும். 3 இன்ச் அளவுக்கு வர மாதிரி அதில் வச்சுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். அந்த உயரம் வந்து உங்களுக்கு மேலே வரைக்கும் வேணாலும் வரலாம், கொஞ்சம் கீழே தாழ்ந்து வேணாலும் வைக்கலாம். வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் தைச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு பீஸ் நம்ம ஜாயிண்ட் ஆக்கியிருக்கோம் பாருங்கள். அந்த பீஸை இந்த சைடில் வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் அந்த பீஸ் வந்து எந்த அளவுக்கு சைடில் உயரத்துக்கு வச்சுருக்குறோமோ அதே அளவுக்கு இந்த சைட்லேயும் வச்சுட்டு அந்த 3 இன்ச் அளவு சென்டர்லேருந்து சைடில் வர்ற மாதிரி அந்த அளவை கரெக்டாக பார்த்துட்டு அந்த நெக்கை அதுக்கு மேலே தூக்கி அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த நெக்குக்கு மேலே ஒரு தையல் தைச்சிடலாம். தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இப்போ நெக்கு கொஞ்சம் குறுகலான மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த முக்கோண பீஸை வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கார்னராக இருக்கிறதுனால கரெக்டாக நமக்கு 1.25 இன்ச்சு தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கலாம். 1.25 இன்ச்சு அளவுக்குலாம் இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்துட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த கோல்டு கலர் பீஸில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போ இதில் ஒரு தையல் தைச்சிட்டு நீங்கள் வெளிப்பக்கம் கூட இன்னொரு தையல் தைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் இதில் லாங் தையல் தான் தைச்சிருக்கிறேன். இதை பிரிச்சுட்டு அடுத்ததாக இதே ப்ளவுஸில் இன்னொரு மாடல் இப்போ நான் தைச்சி காட்டுறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ திருப்பி பார்க்கலாம். பாருங்கள், இப்போது வந்து இந்த நெக்கோட அளவையும் சரி பண்ணி இப்போது சாதாரணமாக ரவுண்டு நெக்கில் இருந்த ப்ளவுஸை இப்போ ஒரு மாடல் ப்ளவுஸாக நம்ம மாற்றிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இனி அடுத்ததாக இன்னொரு மாடலுக்காக நம்ம கட் பண்ணலாம். அடுத்ததாக அதே மாதிரி ஒரு கோல்டு கலர் கிளாத் தான் இருக்குது. 2ஆக மடிக்கிறேன். 2ஆக மடிச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம லைனிங் கிளாத்தை நம்ம இதோட சேர்த்து நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். ப்ளூ கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ ப்ளூ இல்லை அப்படின்னா கோல்டு கலர் கிளாத்தில் அதையே நீங்கள் கூட 2ஆக மடித்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கலரில் கூட நீங்கள் லைனிங் கிளாத் எடுக்கலாம். எது இருக்குதோ அந்த மாதிரி எடுங்க. நான் உள்பக்கம் போகிற பீஸ் தான். ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்படியே 2ஆக மடிக்கலாம். இதில் வந்து இந்த மடிப்பு பாகம் பக்கமாக நம்ம நெக்கு வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோம், நெக்கோட அகலம் 2.5 இன்ச்சு வைப்போம். அதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச்சு அளவு வரும். இப்போ இதில் நான் 3 இன்ச் அளவு வைக்கிறேன். ஏன்னா கீழே இறங்கி வரும்போது இந்த நெக்கோட அகலம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். 3 இன்ச் அளவு நெக்கோட அளவு நம்ம வைக்கலாம். நமக்கு இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சம் பகுதி தான் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த சைடு வந்து நமக்கு நெக்கு வரும்.
5.5 இன்ச் அளவுக்கு சும்மா இதில் அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். இப்போ இதில் நெக்கோட உயரத்தை கம்மி பண்ணுறதுக்காக 1.25 இன்ச் அளவு அளவெடுத்தோம் பாருங்கள். அந்த அளவை இதில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு இங்கேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்குலாம் வைக்கலாம். 4 இன்ச்சு தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை, 3 இன்ச்சுக்கும் வைக்கலாம். 3 இன்ச்சுக்கு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அளவு சின்னதாக வரும். 3-3.5 இன்ச்சு இது எப்படி வேணாலும் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இது வந்து வெளிப்பக்கம் நமக்கு ஜாயிண்ட் ஆகிற அளவு, இந்த சைடு இந்த லைனுக்கு வெளிப்பக்கம் எல்லாமே நமக்கு அந்த நெக்கோட ஜாயிண்ட் ஆகிற பகுதி. இதில் நம்ம எப்போதும் நம்ம நெக்குக்கு நம்ம வரைவோம் பாருங்கள், அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இது வந்து நம்ம நெக்கில் ஜாயிண்ட் ஆக்கும்போது சரி பண்ணி நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த அளவு தான் நமக்கு நெக்கோட உயரத்தை கம்மி பண்ணுற அளவு. 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இதை நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிடலாம். இதுக்கு வெளிப்பக்கம் இந்த அளவுக்கு கிளாத்தை விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோதான் நமக்கு தேவையானது. இப்போ இதில் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தணும். இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி விட்டுட்டு தைச்சதுக்கப்புறம் நான் அடையாளப்படுத்திட்டு அது அப்புறம் இந்த சைடில் நம்ம அந்த ப்ளவுஸில் நெக் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கும் அடையாளப்படுத்திட்டு ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னா சரியாக வந்துடும். இப்போ எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம இந்த கலரில் கிராஸ் பீஸ் வேணால் கட் பண்ணி வச்சு அதில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லேஸ் கூட பண்ணலாம். கிராஸ் பீஸ் 2 கட் பண்ணிடலாம். இப்போ எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி மேல் அந்த வளைவான பகுதியில் மட்டும் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படி ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இந்த பகுதியில் தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த கார்னர் பகுதியில் தையல் வரைக்கும் கட் பண்ணணும். அப்போ தான் நல்லா அந்த பகுதி திரும்பி கொடுக்கும். கட் பண்ணும்போது தையலில் பட்டுடுச்சு அப்படின்னா இன்னொரு தையல் தைச்சி விட்டுருங்க. நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் மேலே அதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் அந்த 2 பீஸையும் சேர்த்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ ஒரு பக்கம் அதில் அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். 3 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்தி வரைஞ்சது இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். இப்போ இந்த கிராஸ் பீஸ் 2 பீஸ் இருக்குது, 2ஐயும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக 2ஆக மடித்து தைக்கலாம். 1 ஃபுட் அளவுக்கு இந்த தையல் விழற மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கம்பி போட்டு பைப்பிங் பண்ணலாம். கம்பி போட்டு பைப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் பகுதி கிளாத்துக்கு மேலேருந்து அந்த கம்பியை அப்படியே உள்பக்கமாக விடுங்க. அப்போ தான் அந்த கம்பியில் அந்த கிளாத்து நல்லா மாட்டிட்டு இன்னொரு பக்கமாக அது திரும்பி வரும். நல்லா அந்த மாதிரி பிடிச்சி இழுத்துருங்க. கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அந்த பைப்பிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் பகுதி விட்டு இந்த பைப்பிங் அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஒரு பைப்பிங் அளவுக்கு கோல்டு கலர் கிளாத் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ ஒரு லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிறதா இருந்தாலும் அதே மாதிரி தான். இந்த கார்னர் பகுதியில் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு திருப்பி விடுங்க. அப்போ அந்த கார்னர் பகுதி நல்லா ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள். இப்போது ஒரு பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இதில் இன்னொரு தையல் நம்ம தைச்சி விடணும். இப்போ இந்த ப்ளூ கலருக்கு பதில் நீங்கள் ஒரு லேஸ் வேணாலும் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இதே மெத்தடில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். தைச்சி முடிச்சாச்சு. இந்த சைடில் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அதை வெளிப்பக்கம் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். மேலே இந்த சைடில் தான் இந்த ப்ளவுஸோட நெக்கு வந்து நமக்கு ஜாயிண்டாக வரணும். அது சென்டர்லேருந்து சைடில் 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தின அளவு. இந்த கார்னருக்கு கீழே 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திடலாம். 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தி விட்டுறேன். அடையாளப்படுத்தினதுக்கப்புறம்
அந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக சென்டரில் அந்த பகுதியில் வச்சுட்டு சைடில் உள்ள அளவில் அந்த மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். இந்த ப்ளவுஸில் சென்டரில் அடையாளப்படுத்தினது இருக்குது, 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அந்த பகுதியில் வச்சுட்டு ஒரு பக்கமாக ஃபஸ்ட்டில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். சென்டர்லேருந்து ஜாயிண்ட் ஆக்குறேன். சைடில் அந்த பகுதியில் அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள் 3 இன்ச்சுக்கு. அந்த பகுதியில் அந்த நெக்கை அதுக்கு மேலே அப்படியே தூக்கி வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. நல்லா முடிக்கும்போது லாக் தையல் போட்டு முடிச்சிருங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம அடையாளப்படுத்தியிருக்க பகுதியில் அந்த நெக்கை அதுக்கு மேலே எடுத்து வச்சு அப்படியே தைச்சி விட்டுருங்க. தைச்சிட்டு இன்னொரு தையல் நீங்கள் வெளிப்பக்கமாக அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் தைச்சி அதுக்கப்புறம் திருப்பி பார்த்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இன்னும் இதுக்கு வெளிப்பக்கம் ஒரு தையல் தைக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு ரவுண்டு நெக் ப்ளவுஸை ஒரு மாடல் ப்ளவுஸாக ஈஸியான முறையில் நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அதே சமயம் அந்த நெக்கையும் சரி பண்ணி தைச்ச திருப்தியும் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸில் ஏதாவது நெக்கு இந்த மாதிரி சரி பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி மாடல் வச்சு நீங்கள் அந்த ப்ளவுஸை சரி பண்ணி தைச்சி பாருங்கள். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.